சுதந்திர தினத்தை மிகச் சிறப்பாக ஜூம் செயலி மூலம் நம்ம கொண்டாட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு, மன நிறைவாக இருக்கிறது. இந்த இனிய நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பை வழங்கிய கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களே, துணை தலைவர் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, நான் அந்த நிகழ்வை பார்த்துட்டே யாரெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு தொலைவில் இருந்தாலும் நான் தேடி பார்த்தேன், ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே, அவர்களோட பெற்றோர்களே, அப்புறம் அந்த நிகழ்வில் மிகச் சிறப்பாக எனக்கு முன்பு இந்திய சுதந்திர வரலாற்றை மிகச் சுருக்கமாக ஆனால் மிக நெகிழ்ச்சியாக பேசிய அந்த மாணவ கண்மணிக்கும், ரொம்ப நல்ல தமிழை கேட்பது ஒரு நீர்வீழ்ச்சியில் ஒரு அருவியில குளிப்பது போன்ற ஒரு சந்தோஷம். அப்படி தொகுப்பாளர் மிகச் சிறப்பாக நல்ல தமிழை ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கும். அதை தாண்டி இந்த கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் ஒரு உலக வரலாற்றை மிகச் சுருக்கமா எந்தெந்த பகுதிகளை எடுத்து மாணவ கண்மணிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி ரொம்ப அழகா, ரொம்ப நிறைவா, சுவாரஸ்யம் குன்றாமல் பேசினாங்க. இதெல்லாம் எனக்கு நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, அதோடு அல்லாமல் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிதினும் பெரிது கீழ், இதுதான் சார் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு. நான் நிறைய தலைப்புகள் அனுப்பினேன் சாருக்கு, துணைத் தலைவர் அவர்களுக்கு நிறைய தலைப்புகள்லாம் அனுப்பினேன். அவர் விரும்பி இருப்பது, அவர் மனம் நாடுவது குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் பெரிதாக ஆசைப்பட வேண்டும், பெரிதாக கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த தலைப்பை தான் ஒரு தேர்வு செய்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி. சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் வளருகிற இளம் குழந்தைகள் கண்கள் நிறைய கனவுகளோடு, உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அருகமையில் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் சில முக்கியமான சிந்தனைகளை என்னுடைய உரையின் மூலமாக விதைக்க நான் ஆசைப்படுகிறேன். சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம், எல்லோரும் தேசிய கொடி ஏற்றுகிற போது எழுந்து நிற்கிறோம், தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம், இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம், மிட்டாய் வழங்குகிறோம். உண்மையில் நாட்டுப்பற்று அப்படின்றது என்ன? அத குழந்தைகள் முதல்ல இந்த சுதந்திர தினத்தில் அந்த செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நாட்டுப்பற்றோடு இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் என்ன குழந்தைகளே? இப்போ தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள், நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு ராணுவ வீரரை காலையில பேட்டி எடுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது சுதந்திர தின வரலாறை பத்தி போடுவாங்க கொஞ்சம். அதுக்கு பிறகு உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக ஒரு 3 படம் 4 படத்தை போட்டு முடிச்சிருவாங்க. இந்த சுதந்திர தினத்தை முடித்து விடுவார்கள், அவ்வளவுதான். அது அல்ல நாட்டுப்பற்று. எது நாட்டுப்பற்று என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மறைந்த குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களை நேர்காணல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்த போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, நீங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், இந்தியாவின் கடைக்கோடியில் ஒரு சின்னஞ்சிறிய தீவில் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, பெரிய கனவுகளோடு இருந்திருக்கிறீங்க, ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க. நீங்க படிச்சு வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு வெளிநாடுகள்ல எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும், கோடிகள்ல சம்பளம் கொடுத்திருப்பாங்க, அங்க நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்கும். நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்காம
இந்தியாவிலேயே வேலை பார்த்தீங்க ஐயா? இந்த கேள்வியை நான் கேட்டேன். இந்த சம்பவத்தை பற்றி அவர் அக்னி சிறகுகள் அப்படின்ற புத்தகத்திலும் குறிப்பிட்டிருப்பார். நான் இந்த கேள்வியை கேட்டேன். அவர் அதை பற்றி என்ன சொல்றார், அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன். ஏன் நீங்க வெளிநாட்டுக்கு போகாம இங்கேயே இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ கேட்பது சரியான கேள்விதான் தம்பி. என்னோடு படித்ததில் பலருமே வெளிநாட்டுக்கு போனாங்க, நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சாங்க, அவங்களுக்கு அந்த நாட்டுல பங்களா கொடுத்தாங்க. அங்க இருக்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடங்கள்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜியோட இருக்கும், வசதியோட இருக்கும். நம்ம கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் மிக அழகாக குறிப்பிட்டார். நம்ம இங்க சுதந்திரத்துக்காக இங்க பாடுபட்டு இருந்தோம் பாருங்க, அப்ப பல நாடுகள் எங்கேயோ இருந்தாங்க, அவ்வளவு வசதிகளோடு. நம்மை தாண்டி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அந்த நாடுகள்லாம் இருந்தாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு அங்க வெளிநாடுகளுக்கு. ஆனா இவர் மட்டும் இந்தியாவிலே இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட பேசுறப்ப எனக்கு தோணல, நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்படி இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க சரி, ஏதேனும் ஒரு ஆசை இருந்ததா? ஏதாவது விருது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அப்படி நீங்க வாங்கிய விருதுகள்லயே எந்த விருது உங்களுக்கு நெருக்கமான விருதாக உணர்கிறீர்கள்? எதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க? இந்த இந்தியாவிலேயே இருந்ததா சொல்றீங்களே, எதை பெருசா நினைக்கிறீங்க என்ற கேள்வியை கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், அப்ப அவர் விஞ்ஞானியாக இஸ்ரோவுல பணியாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு சின்னஞ்சிறு அறையில் தான் அவர் தங்கி இருக்கிறார். ஒரு சின்ன அறை, வாடகை அறையில தங்கி இருக்கிறார். ஒரு டேபிள், ஒரு சேர் இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா அவருக்கு டீ கொண்டு வருவான். பையன் டீ எடுத்து காலையில குடுத்துட்டு போவான் இருக்கு. அந்த டீ கடைக்கார பையனுக்கு அப்துல் கலாம் யாருன்னுலாம் தெரியாது. அவன் டெய்லி வருவான், இந்தாங்க டீயை குடிங்க அப்படிமா, டீ கிளாஸ் எடுத்துட்டு போவான். மதியானம் ஏதாவது சாப்பாடுன்னா கொண்டு வந்து கொடுப்பான், போவான். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் வெற்றிகரமாக செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி விடுகிறார். ஒரே நைட்டுல உலகம் எங்கும் அப்துல் கலாமை பற்றிய பேச்சுதான், இந்தியாவிலும் அப்துல் கலாமை பற்றிய பேச்சுதான். எல்லா பத்திரிகைகளிலும் அப்துல் கலாம் அவர்களோட புகைப்படத்தை ஃபர்ஸ்ட் பேஜ்ல, முதல் பக்கத்துல போட்டு போட்டோவோட போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த டீ கடைக்கார பையன் படிக்காத பையன். அந்த பையன் அவன் கதவை திறக்கிறான், டீயை அப்துல் கலாம்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா அவர் ரூமுக்கு வந்திருக்கிற எல்லா பேப்பரும் கீழே இருக்கு. அப்படி பாக்குறான், பார்த்தா எல்லா பேப்பர்லயும் அவரோட புகைப்படம் இருக்கு. இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு டீ கடைக்கார பையனுக்கு. என்னடா அது அப்படின்னு அவர் முகத்தை பாக்குறான், திரும்ப பேப்பரை பாக்குறான், அவர் முகத்தை பார்த்திருக்கான், பேப்பரை பாக்குறான். சார் அப்படிங்கிறான், இது யாரு சார், உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா இது. அப்படியா சார், எதுக்கு சார் உங்க போட்டோவை போட்டிருக்காங்க எல்லாத்துலயும்? அப்போ அவர் சொல்லி இருக்கிறார், இல்ல, வெற்றிகரமாக ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு, அதுக்காக எல்லாரும் பாராட்டி கொண்டாடுகிறார்கள் அப்படின்றப்ப அந்த டீ கடைக்கார அந்த படிப்பறிவில்லாத அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம டீ கொடுக்குறோமா, இவருக்கு நம்ம டீ கொடுத்துருக்கிறோமா, ஒரு சந்தோஷம். அவனுக்கு செயற்கைக்கோள்னா என்னன்னு தெரியாது, இஸ்ரோன்னா என்ன தெரியாது. ஆனால் ஒரு மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி. அவர் டீயை குடிச்சிட்டு கிளாஸ கொடுக்கிறார். திரும்ப அந்த டீ கிளாஸ வாங்கிய பிறகு எப்போதும் இல்லாது, அப்துல் கலாம் சார் சொல்றாரு, எப்போதும் இல்லாது அன்னைக்கு மட்டும் என்னை திரும்பி அப்படி மீண்டும் ஒரு முறை என் முகத்தை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த பையன் போனான். அந்த பையன் வேற எந்த வார்த்தையும் கூட சொல்லல. அப்ப அப்துல் கலாம் சொல்றார், நான் வாங்கிய விருதுகளிலேயே மிகப்பெரிய விருதாக நான் கருதுவது, நான் சம்பாதித்த செல்வங்களிலேயே, என் நண்பர்கள்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் கட்டியிருக்கலாம், ஆனால் நான் சம்பாதித்ததிலேயே பெரிய செல்வமாக நான் கருதுவது, இந்த தேசத்தில் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு இளைஞன் என்னை அங்கீகரித்து என்னை பார்த்து ஒரு புன்னகையை நன்றியோடு அந்த பூத்தாரே, அதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன் அப்படின்னு என்னட்ட அந்த பேட்டியில் சொன்னார்.
அத சொல்கிற போது எனக்கு எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்பதான் அவர் சொல்ற, நாட்டுப்பற்றுன்றது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த நாட்டில் உள்ள மனிதர்களை நேசிப்பது, சக மனிதர்களை நேசிப்பது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக பாடுபடுவது, கஷ்டப்படுறவங்களுக்காக பாடுபடுவது, இதுதான் நாட்டுப்பற்று. தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவது மட்டுமல்ல நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னார். அத அக்னி சிறகுகள் என்கிற புத்தகத்திலும் அவர் அதை எழுதியிருப்பார். நான் பெற்றோர்களுக்கு சொல்வது, ஆசிரியர்களுக்கு சொல்வது, இந்த சுதந்திர தினத்தில் ரொம்ப சிம்பிளா ஒரு 2 புத்தகங்களை நீங்க வாங்கணும். ஒன்று காந்தியாரினுடைய சத்திய சோதனை, 50 ரூபாய்க்கு அந்த புத்தகம் கிடைக்கும். அப்துல் கலாம் அவர்களினுடைய அக்னி சிறகுகள், அதை வாங்கி நீங்க படிக்கணும். இந்த சுதந்திர தினத்தில் நாம செய்ய வேண்டிய முதல் செயலா அதை நினைங்க. பெற்றோர்கள் வாசித்து காட்டுங்கள். குழந்தைகளுக்கு இந்த 2 புத்தகம் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அதை தொட்டு பார்க்கணும். அந்த புத்தகங்கள் அவங்களோடையே இருக்கணும். இதுதான் என்னுடைய முதல் செய்தியாக சொல்லுது. அதனாலதான் அப்துல் கலாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லயே அவர் சொல்றார், நீங்க எத்தனையோ செயற்கைக்கோள் போயிருக்கு, அணு விஞ்ஞானம் இராணுவத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவோ படைப்புகள்லாம் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் கண்டுபிடிப்புகளிலேயே எது உயர்ந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றார், முன்பெல்லாம் ஊனமுற்ற குழந்தைகள், நடக்க முடியாத குழந்தைகள் செயற்கை கால்னு ஒன்ன பொருத்துவாங்க. அந்த செயற்கை கால் ரொம்ப பெருசா வெயிட்டா இருக்கும். இவங்களுக்கு கால் இல்லாததுனால அதை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாது குழந்தைகளால. அதை பார்த்த போது அவருக்கு ஒரு பெரிய வலி ஏற்பட்டு அவர் கண்டுபிடிக்கிறது தான் வெயிட்டே இல்லாத, நம்ம இயற்கையாக இருக்கிற கால்களை போலவே இருக்கக்கூடிய ஒரு செயற்கை காலை உருவாக்குனார். அது வெயிட்டே கிடையாதான். அவர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய செயற்கைக்கோள்கள், எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அப்துல் கலாம் சொல்றார், நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே உயர்வானதாக நான் கருதுவது ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக நான் கண்டுபிடித்த அந்த வெயிட் இல்லாத செயற்கை கால்கள் தான் அப்படிம்பார். அதைத்தான் நான் குழந்தைகளுக்கு சொல்வேன், ரொம்ப ஆழமாக உங்கள் மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளணும். இந்த தேசத்திற்காக நம்ம பணியாற்றுவது அப்படின்றது. இப்ப குழந்தைகள்லாம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்க. இந்தியா தோத்து போனா இப்ப எங்க வீடுகள்ல எல்லாம் அண்ணன் பசங்க எல்லாம் 3 நாள் சாப்பிடாமலாம் இருப்பாங்க. ஐயோ, வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அது ஒரு விதமான தேசப்பற்று தான். ஆனால் உண்மையான தேசப்பற்று அப்படின்றது சக மனிதர்களுக்காக சிந்திப்பது. நீங்க எல்லாம் படித்து ஒரு பெரிய நிலைக்கு வந்த பிறகு இந்தியாவுக்காக நான் என்ன செய்ய போறேன், எவ்வளவோ விஷயங்கள் இந்தியா எனக்கு செஞ்சு கொடுத்தது, நான் இந்தியாவுக்காக என்ன செய்ய போறேன், இங்க இருக்கிற மக்களுக்காக என்ன செய்ய போகிறேன், இந்த சிந்தனை தான் ரொம்ப அழகா நம்ம கல்வி குழுமத்தின் துணைத் தலைவரும் அதை சுட்டி காட்டினாங்க. நல்ல சிந்தனைகள். அதைத்தான் நான் முதல் செய்தியாக சொல்றேன். இப்ப பல பேருக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கூட நினைக்கலாம், சார் அப்துல் கலாம் அப்படின்றவர் ஒரு பெரிய மகான், கோடியில ஒருத்தர் தான் அப்துல் கலாம் மாதிரி பிறக்க முடியும், எல்லோரும் அப்துல் கலாம் ஆகிவிட முடியுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். நம்ம துணைத் தலைவர் கூட சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களோட பேசும் தலைமையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் சார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு, மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வதற்கு அது ஒரு காரணம். எத்தனையோ மனிதர்களை நான் பேட்டி கண்டேன். ஒவ்வொரு மனிதரும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு பாடம் ஒளிந்திருக்கிறது குழந்தைகளே. நீங்க கேட்கலாம், அப்துல் கலாம் இருப்பார், எல்லாரும் இருப்பாங்களா? இருக்கிறார்கள். எத்தனையோ பேரின் ஏதோ சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டு உயிர் நீத்த மனிதர்கள் மட்டுமல்ல வரலாறு, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகா மனிதர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அதற்காக ஒரு செய்தி, ஒரு பேராசிரியர் சுல்தான் முகமது இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தரை நான் பேட்டி கண்டேன் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு. நீங்க கூகுள்ல போய் மண்புழு விஞ்ஞானி அப்படின்னு போட்டா அவரோட பேர் தான் வரும். அவர் இந்த மண் நலம் காக்கக்கூடியவர், மண்புழுவை நேசிக்கக்கூடியவர். இன்னைக்கு
எல்லா பகுதிகளிலையும் மண் வளம் கெட்டு போச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் குறித்த ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தணும். மண் வளம் இல்லை, மண் நலமாக இல்லை. எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி மண் அப்படி இருக்கணும்ல. ஒரு விதை போட்டா அது விதைச்சு பூவாக, காயாக, கனியாக மலரணும்ல, அப்படி இல்லை. பல இடங்கள்ல மண் மலடாக மாறிவிட்டது. அதை மாற்றக்கூடிய விஞ்ஞானி தான் பேராசிரியர் சுல்தான் முகமது இஸ்மாயில். அவரை நான் சந்திக்கிறேன். இப்போது அவர் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் ஆலோசனை குழுவுல அவருக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் அவரை பேட்டி கண்ட போது அவர் சொல்றார், அவரும் ஒரு சாதாரண ஒரு வீட்டுலதான் வசிச்சிட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், அவர் ஒரு முறை சீனாவுக்கு போயிருக்கிறார். சீனாவுல போய் மண் நலத்தை எப்படி பேணுவது அது பற்றி அவர் பாடம் நடத்துறார். சீன அதிபர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு அவர் அழைக்கிறாங்க. அரசு மாளிகையிலிருந்து அழைப்பு வருது. அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, சீனாவுல ஏராளமான ஏக்கர் தரிசு நிலங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க இனிமே வந்துட்டீங்க, இனி திரும்ப இந்தியாவுக்கு போக கூடாது. இங்கேயே இருக்க வேண்டியதான் உங்களோட கடமை. உங்க குடும்பத்தினர், உறவினர்கள் யாரெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாத்தையும் சீனாவுக்கு கூட்டு வந்திருக்க. அவங்களோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு, எல்லா செலவையும் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க என்ன சம்பளம் கேட்குறீங்களோ அதையும் கொடுத்துட்றோம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை, உங்கள் குடும்பத்தினரை, உங்கள் பேர பசங்க எல்லா செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். எங்க நாட்டுல இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா மண் நலன், எல்லா ஏக்கர் நிலத்தெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு, நீங்க இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் அந்த மிகப்பெரிய வாய்ப்பை நிராகரிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன சார் எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், சுகமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு, நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்களே. அப்போது அவர் சொல்றார், தம்பி, இல்ல தம்பி, என்னை இவ்வளவு ஆண்டு காலம் சுமந்த மண் இது, என் மூதாதையர்களை சுமந்த மண் இது, நாளை என் பேர பிள்ளைகளை சுமக்க போகின்ற மண் இது. இந்த மண் ஆரோக்கியமா இருக்கணும்ல. நான் எங்கோ போய் யாருக்காகவோ நான் போராடி என்னுடைய அறிவை செலவழிப்பதுல என்ன பயன்? இந்த மண்ணுக்காக இருப்போம், நம்ம மக்களோட இருப்போம். என்ன தம்பி பெரிய காசு பணம், சும்மா ஒரு கைலியை கட்டிட்டு வெளியில மாமா மச்சான் நம்ம ஆட்களை பார்த்துட்டு இங்க இருக்கிறத விட என்ன தம்பி வேணும் என்று சொன்னாரே, அதில் ஒளிந்திருக்கிறது சுதந்திர தினத்திற்கான செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த பெரிதினும் பெரிதுகள் என்கிற சிந்தனையை விதைக்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப ரொம்ப ஆழமாக உங்கள் மனதில் விதைக்கணும். பெற்றோர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி, குழந்தைகள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் பார்க்குறீங்க. ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன். மனிதநேய மருத்துவர், உலகம் போற்றக்கூடிய புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் சாந்தாம்மா, அவங்கள நான் இன்டர்வியூ பண்றேன். சென்னையில் இருக்கிற முக்கியமான புற்றுநோய் மருத்துவமனை, அங்கதான் பேட்டி எடுக்கிறேன். அப்படியே கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, வலியோடு இருக்கிறார்கள், மரணத்தை எதிர்காத்து இருக்கிறார்கள். உற்றார் உறவினர்கள்லாம் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க, செலவு பண்ண முடியாதுன்னு. அப்படி அபலைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலியும் வேதனையும் நிறைந்த அந்த புற்றுநோய் மருத்துவமனைக்குள் சென்று நான் டாக்டர் சாந்தாமாவை பேட்டி காண்றேங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க அந்த மருத்துவமனைக்குள்ளேயே ரூம்ல இருக்காங்க, வெளியில கூட கிடையாது. அவங்க உலகமே அந்த மருத்துவமனை தான். அவங்களுடைய அந்த உலகத்தின் பரப்பே அந்த மருத்துவமனையினுடைய காம்பவுண்ட் செவர் தான். அதுக்குள்ள இருக்கிற பேஷண்ட் தான், ஏழை எளிய வலியோடு இருக்கக்கூடிய கேன்சர் புற்றுநோய் நோயாளிகள் தான் அவங்களோட உலகமே. இதைத்தான் அவங்க தினந்தோறும் பார்க்கறாங்க, அவங்களுக்காகவே சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மருத்துவம் பார்க்கறாங்க. அந்த மனிதநேய மருத்துவர் டாக்டர் சாந்தாட்ட கேட்டேன், உங்க வாழ்க்கை முழுவதும் இவங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்டா உங்க லைஃப்ல எதை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். எது உங்களுக்கு ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்குது, உங்க இவ்வளவு டிராவல்ல ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, நான் என்ன நினைச்சேன்னா, எத்தனையோ குழந்தைகள் கேன்சர் புற்றுநோய் இறந்திருப்பாங்க,
இல்ல அவங்க சொந்தக்காரவங்க இறந்திருப்பாங்க, இது மாதிரி எல்லாம் ஏதேனும் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள் போல இருக்கிறது அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டு அந்த கேள்வியை கேட்ட போது டாக்டர் சாந்தம்மா சொன்னாங்க, எனக்கு எது தெரியுமா தம்பி ரொம்ப இன்னமும் வேதனையாக இருக்கு, நிறைய பசங்க மெடிக்கல் படிச்சுட்டு புற்றுநோயை சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற துறையாக தேர்ந்தெடுத்து இங்க பயிற்சிக்கு வருவாங்க, நாங்களும் பயிற்சி கொடுப்போம், ஸ்டைஃபண்ட்லாம் வாங்குவாங்க, ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் நினைப்பேன் யாராவது 2-3 இளைஞர்கள் இங்கேயே பணியாற்றுனா என்னுடைய வேலை பளுலாம் குறையும்லாம் ஆசைப்பட்டுட்டு காத்துட்டு இருப்பேன். ஆனா பயிற்சி பெற்ற பல இளைஞர்கள் நல்ல வாய்ப்பு வெளிநாடுகள்ல கிடைக்குது, நல்ல சம்பளம் வெளிநாடுகள்ல வெளி மாநிலங்கள்ல கிடைக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வலி நிறைந்தது என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போதான் நான் நினைத்தேன், நான் ஒவ்வொரு கல்லூரியில் பேசுகிற போதும் நான் சொல்வேன், இங்கு படிக்கிறீங்க இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் மனிதர்களுக்காக, நம்ம சக மனிதர்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர்களுக்காக நீங்கள் வாழ்வது, அவர்களுக்காக உங்க அறிவை பயன்படுத்துவதுதான் மிகச்சிறந்த நாட்டுப்பற்று. நம்மால் பகத்சிங் மாதிரி நம்மால் வாழ முடியும், காந்தி மாதிரி வாழ முடியும், இப்போதும் வாழ முடியும். எப்படி என்றால் சக மனிதர்களுக்காக நீங்கள் உங்கள் அறிவை, உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துகிற போதுதான். இதுதான் என்னுடைய சுதந்திர தின உரையாக, சுதந்திர தின செய்தியாக உங்களிடத்தில் விதைக்கிறேன். 3 சம்பவங்களை நான் குறிப்பிட்டேன். அதனால் குழந்தைகள் படிக்கிற போதே நம்ம ஏதாவது பெரிய ஆளா வரணும், பெரிதும் பெரிது கேட்கணும். ஆனால் அப்படி கேட்ட பிறகு அந்த பலனை நீங்க வச்சுக்க கூடாது, இந்த நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய செய்தி. இப்ப தலைப்புக்குள் சில முக்கியமான சம்பவங்களை நான் சொல்றேன். ஏன் பெரிதினும் பெரிது கேட்கணும்? எப்போதுமே பெற்றோர்களுக்கு சொல்வேன், ஆசிரியர்களுக்கு சொல்வேன், குழந்தைகளை கனவு காண சொல்லுங்கள், பெரும் கனவு காண சொல்லுங்கள், பெருசா யோசிக்க. இன்னைக்கு துணைத் தலைவர் அவர்கள் பேசுகிற போது உலக நாடுகள் பட்டியலிட்டு சீனா இருக்கு, அமெரிக்கா இருக்கு அப்படிலாம் சொல்லுகிறாரே, அப்படி சொல்லி இந்தியாவை நான் நம்பர் 1 ஆக்க வேண்டும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்கிற அந்த சிந்தனையை விதைக்கணும். அதுவும் பள்ளி பருவத்தில் கனவு காண்கிறோம்ல, நீங்கள் ஒன்றை நினைக்கிறீர்கள் என்றால், அந்த எண்ணத்தின்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் எண்ணம் தான் சிந்தனையாக மாறும், சிந்தனை செயலாக மாறும், செயல்தான் பலனாக மாறும். பெருசா கேளுங்க, எதையுமே பெருசாக யோசியுங்க. குழந்தைகளுக்கு அந்த சிந்தனையை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். எதுவுமே நான் புத்தகங்களில் இருந்து படித்து நான் மேற்கோள் காட்டல. நான் பேட்டி எடுத்த மனிதர்கள், நான் சந்தித்த மனிதர்கள், நான் நேரடி சாட்சியாக பார்த்த மனிதர்கள், அந்த மனிதர்களிடமிருந்து கிடைத்த அனுபவங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நானும் பேட்டி எடுத்த பிறகு தினந்தோறும் டைரியில எழுதி வைப்பேன். என்னை கவர்ந்த, என் மனதை தொட்ட நிகழ்வுகளை எல்லாம் எழுதி வைப்பேன். அந்த டைரியின் பக்கங்கள், என் நாட்குறிப்பின் பக்கங்களைத்தான் புரட்டி உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, பெற்றோர்களே, மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோல மிக முக்கிய பொறுப்புல இருந்தார். நம்ம துணைத் தலைவர் நிறைய விஷயங்கள் நான் பேசுவதற்கான முத்தாய்ப்பான புள்ளிகளை நம்ம துணைத் தலைவரை இட்டுட்டு போயிருக்கிறாங்க. நிலவில் கால் பதித்த ஆம்ஸ்ட்ராங் கால் பதித்தாரே, வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் போய் நிலவுக்கு போய் அவங்களோட நாட்டு கொடிகளை ஏற்றிய நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்டினார் இல்லையா? அதுபோல ஒரு நிகழ்வு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், அவரும் தமிழ் வழி கல்வியில் படித்து ரொம்ப சின்ன ஏழ்மை குடும்பத்தில் சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு அவரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்றார். இப்ப நிறைய செயற்கைக்கோள்கள்லாம் விண்ணில் ஏவப்படுதே. இன்னைக்கு நீங்க கூகுள் மேப் வச்சிருக்கிறீங்க, மொபைல் வச்சிருக்கிறீங்க, செயற்கைக்கோள் இருக்கு, வானிலை செய்தி பார்க்கிறீங்க. அப்படி தட்டினா அவ்வளவு செய்திகளும் மொபைல்ல கொட்டுதே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? செயற்கைக்கோள்கள். அது ஏவக்கூடிய அந்த இடத்துல வேலை பார்த்தவர் மயில்சாமி அண்ணாதுரை. அவங்க ஒரு திட்டம் தயாரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா,
நிலவை ஆராய வேண்டும். நிலவுல என்ன இருக்கு, நிலவை பற்றிய ஆராய்ச்சிகள் செய்யணும். 3, அதுக்காக ஒரு திட்டத்தை தயாரிச்சு நிலவுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் அருகாமையில் கொண்டு வந்து செயற்கைக்கோளை நிறுத்தி நிலவை பற்றிய முழுமையான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை எல்லாம் தயாரிச்சுட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோடு அப்துல் கலாம் சாரை போய் பார்க்கறாங்க. அதுவும் மிக குறைந்த செலவு. இதுல இன்னொன்றும் நீங்க புரிஞ்சுக்கணும் குழந்தைகளே. ஒரு அமெரிக்கா சாதிக்கிறது அப்படின்னா அவங்க 10,000 மடங்கு அதுக்காக செலவு பண்றாங்க. சீனா சாதிக்கிறது என்றால் 5,000 மடங்கு அவங்க செலவு பண்றாங்க. ஆனா இந்தியாவில் நாம் ஒன்றை சாதிக்கிறோம் என்றால் நம்மளால அவ்வளவுலாம் செலவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு, வளருகிற நாடு, வசதி வாய்ப்புகள் பெரிதாக இல்லாத நாடு, மற்ற நாடுகளை வளர்ந்த வல்லரசுகளை ஒப்பிடுகிற போது. ஆனால் இவ்வளவு லிமிட்டேஷன் இருந்தும் நம்முடைய விஞ்ஞானிகள் சாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி பலரும் அமெரிக்கா 100 முறை முயற்சித்து அதுல ஒரு முறை வெற்றி கண்ட ப்ராஜெக்ட் அது. சீனா 200 முறை முயற்சித்து ஒரு முறை வெற்றி கண்ட ப்ராஜெக்ட். அப்படி ஒரு ப்ராஜெக்ட எடுத்துட்டு போய் அப்துல் கலாம்கிட்ட காமிக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவால முடியுமா அந்த இதெல்லாம்? நம்ம எவ்வளவு டெக்னாலஜி வச்சு நம்ம எத்தனை முறை முயற்சித்து நம்ம நிலவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோம். இவங்க என்னமோ நிலவை ஆராய்ச்சி பண்ண போறதா நினைச்சிட்டு இருக்காங்களேன்னு உலக நாடுகள்லாம் பகடி செய்யறாங்க. அப்போ உலக விஞ்ஞானிகள்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடத்தில் தான் அந்த ப்ராஜெக்டோடு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அப்துல் கலாமை போய் சந்திக்கிறார். பெரிதினும் பெரிதுகள்னு நான் சொன்னேன் இல்லையா, அதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வை உங்கள்கிட்ட சுட்டி காட்ட போறேன். எல்லா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் கேட்டுக்கிறார் அப்துல் கலாம். கேட்ட பிறகு அவர் சொன்னாராம், எல்லாம் சரி மயில்சாமி, ஆனா நிலவுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் செயற்கைக்கோளை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டீங்களே, ஏன் நிலவுலயே போய் இறங்கணும்னு ஆசைப்படல? 100 கிலோமீட்டர் அருகாமை வரை சென்று நிலவுக்கு அருகில் செல்லக்கூடிய அளவுக்கு கனவு காண்ட நீங்கள் ஏன் நிலவிலேயே கால் பதிக்க வேண்டும் என்று கனவு காணவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டாராம். எது உங்களுக்கு தடையாக இருக்குது? அப்ப அவரு சொன்னாராம், இல்ல நிலவுக்குள்ளேயே லேண்ட் பண்றது அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமாச்சே அப்படின்னு. பெருசா யோசிங்க மயில்சாமி, 100 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி போகிற நம்மால், இந்தியர்களால் ஏன் அந்த 100 கிலோமீட்டரை தாண்டி தடைகளை தாண்டி செவ்வாயில் இறங்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாராம். அந்த ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் தயாரிச்ச ரிப்போர்ட்டே தூக்கி போட்டாங்களாம். யாரும் உறங்கலையாம் இந்திய விஞ்ஞானிகள். அதற்கு பிறகு உருவானதுதான் சந்திரயான் திட்டம். சாதாரணமானதல்ல. சந்திரயான் நிலவில் இறங்கிய பிறகு உலக நாடுகள் வியந்து பார்த்தது. உலக நாடுகள்ல எழுதுனாங்க, இவ்வளவு குறுகிய செலவில், இவ்வளவு குறைந்த செலவில், இவ்வளவு குறைந்த டெக்னாலஜி, ஒரே முயற்சியில் எப்படி இவர்கள் சாதித்தார்கள், வியந்து பார்த்தார்கள். அதற்கு பிறகு மயில்சாமி அண்ணாதுரை போய் பார்த்தாராம். அப்துல் கலாமை பார்த்தப்ப சொன்னாராம், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள்னு சொல்றது இதுதாங்க, நான் இதைத்தான் சொல்றேங்க, பெருசா யோசிங்க, எல்லாத்தையும் பெரிதாக கனவு காணுங்கள். நான் இன்னொன்றும் சொல்வேன், நான் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்வேன், பெற்றோர்கள் அருகில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இதுக்கான முதல் படி அப்படின்றது உடனே பெருசா கனவு காண முடியாது. உடனே பெருசாலாம் கனவு, அதற்கான பாதை, அந்த ரோடு மேப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மயில்சாமி அண்ணாதுரையை ஒரு அழகான சூத்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தார். அது ரொம்ப அழகான சூத்திரம், உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஆழமாக உங்க மனதில் நீங்க அதை பதிவு பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு செயலை செய்கிறீர்கள் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யுங்கள். அதான் மயில்சாமி அண்ணாதுரை சொல்லி கொடுத்த ஒரு பாடம். நீங்க எந்த செயலை செய்தாலும், இப்ப ஒரு வேற ஒண்ணும் இல்லை, இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வந்து சோறு ஊட்டுவாங்க, இட்லி ஊட்டுவா. பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஊட்டுறாங்க அப்படின்னா
அந்த குழந்தை ஒரு இட்லி சாப்பிடுதுன்னு வைங்க. ஒரு இட்லி சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு அது சாப்பிடாது. கடன்னு சாப்பிட்டுரும். 10 நிமிஷத்துல ஒரு இட்லியை சாப்பிட்டுரும். அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஆனா மீதி ஒரு 1/4 இட்லி ஊட்டுறதுக்கு அந்த அம்மா ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. கொஞ்சமா விளையாட்டு காமிச்சு, இந்த விளையாட்டு காமிச்சு அந்த குழந்தையை விட்டிருந்தா ஒரு இட்லியோடு, ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமா 1.5 இட்லி சாப்பிட்ட குழந்தைய கொஞ்ச நாள் கழிச்சு 2 இட்லி சாப்பிட வைப்பாங்க. 2 இட்லி சாப்பிடுற குழந்தைய 2.5 இட்லி சாப்பிட வைப்பாங்க. அது போலதான் கொஞ்சம் அதிகமா யோசிங்க. படிக்கிறீங்க, ஒரு பாடம் படிச்சு முடிச்சிடுறோம், அதுதான் போதும் அப்படின்னு முடிச்சிடுறீங்கல்ல, அப்ப யோசிங்க, இன்னும் கொஞ்சம் செய்யலாமே. 2 மணி நேரம் படிக்கிறீங்க, ஓகே படிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் இன்னும் கூட படிக்கலாமே. இப்படி யோசியுங்கள். எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெரிதினும் பெரிது கேட்கிற போது ஒரு சூத்திரம், திடீரெனெல்லாம் கனவு காண முடியாது. நீங்க நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தன் ஒரு பெரிய மாடு இருக்கு, பெரிய நல்ல வெயிட்டா இருக்கிற ஒரு மாடை, காளை மாடை ஒரு ஆள் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறான். எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. ஐயோ, எப்படியா இந்த மாட்டை தூக்கி தோல்ல சுமந்துகிட்டு இருக்கிற, உனக்கு வெயிட் தெரியலையா, அப்படின்னு இறக்கி விடியா அப்படின்னு இறக்க சொல்லி அவங்க எல்லாம் தூக்கி பார்த்திருப்பாங்க. அவங்க தூக்கி பார்க்கத்தான் தூக்க முடியல. அந்த கிராமத்தாள்கிட்ட கேட்டாங்களா, நீ எப்படியா தூக்குற, எப்படியா இதை உன்னால தூக்க முடியுது அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, இந்த மாடு குட்டியா கண்ணுக்குட்டியா போட்டுச்சு இல்ல, அந்த கண்ணுக்குட்டியா போட்டதுல இருந்தே நான் தோல்ல தூக்கி 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 எனக்கு பழக்கம். அப்பிலிருந்தே நான் தூக்கி 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 வச்சதுனால இப்ப இவ்வளவு வெயிட்டா இருக்குன்றது எனக்கு தெரியலங்க. எனக்கு ஞாபகம் எல்லாம் அது கண்ணுக்குட்டியா இருந்தப்ப தூக்குன வெயிட் தாங்க அப்படி. அது போலதான் சொல்லுவாங்க. பெரிய கனவுகள், பெரிதினும் பெரிது கேட்பதற்கு முதல் படி என்பது, நீங்கள் தினந்தோறும் ஒரு விஷயத்தை செய்கிற போது அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்வோம். 2 பாடம் தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிற போது, இல்ல இன்னும் ஒரு அரை பாடம் கூட படிப்போமே என்று யோசியுங்கள். என்னுடைய கால அளவை நான் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லணும் உங்களுக்கு. உங்களை புரட்டி போடுகிற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்யணும். இந்த சுதந்திர தினம் எனக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் முக்கியமான நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நான் ஒரு இளைஞனை பேட்டி எடுத்தேன். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியை பார்த்த பிறகு பலரும் எனக்கு போன் போட்டு சொன்னாங்க, சார் எப்படி சார் இப்படி ஒரு பேட்டியா, என் பையன் படிக்கவே மாட்டான்னு இருந்தேன், அந்த பேட்டியை பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு பையன் போன் போட்டான், சார் நான் ஃபெயில் ஆயிட்டேன், 2 முறை ஃபெயில் ஆயிட்டேன், இந்த பேட்டியை பார்த்தேன், எனக்கு பாஸ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை வந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பாராட்டு சொன்ன அந்த பேட்டியை பற்றி உங்களோடு பேச போறேன். அதை நான் ஒரு கதையா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் யார், எந்த நபரை சந்தித்தேன் என்பதை பற்றி சொல்லி இந்த உரையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். அந்த பையன் எப்படின்னா, கிளாஸ்ல ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க இது. அவனுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப வாத்தியார் 6 அப்படின்னு போர்டுல எழுதுனா அவன் 9ன்னு எழுதுவான். போர்டை தான் பார்ப்பான், ஆனா 9ன்னு எழுதியிருப்பான். ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து ஒரு 10 வரி எழுதுனா 2 வரி தான் அந்த பையன் எழுதியிருப்பான். வாத்தியாருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்டா போர்டை பார்த்து தானேடா எழுதுற, நான் 6ன்னு தானேடா போட்டிருக்கேன், 9ன்னு எழுதுற, நான் 9ன்னு போட்டா 6ன்னு எழுதியிருக்க, எங்க இருக்கு உன் கவனம்னு மண்டையிலேயே கொட்டுவாராம். போர்டுல வச்சு அடிப்பாராம். என்ன பண்ற, எழுது, பார்த்து எழுத கூட முடியாதுன்னா எழுத முடியாதான். எல்லா பசங்களும் இவனை மக்கு பய மக்கு மக்கு வாங்கலாம். தினந்தோறும் வாத்தியார் அவனை திட்டுவாராம். என்னடா உனக்கு சோம்பேறி பயலே, துமுறு பிடிச்ச பயலே, எதுக்கும் உதவாத பயலே. யாருக்கும் தெரியல. 6ஆம் வகுப்பு படிக்கிற சூழல்ல வாத்தியார் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, எங்களை மன்னிச்சுக்குங்க, தப்பா நினைக்காதீங்க, இப்படி ஒரு மக்கு பயலை நாங்க பார்த்ததே கிடையாது, எதுக்கும் இவன் லாய்க்கு கிடையாது,
போர்டை பார்த்து எழுதுறதுக்கு கூட இவனுக்கு லாய்க்கு கிடையாது. காப்பி அடிக்கிறதுக்கு கூட இவனுக்கு திறமை கிடையாது. தயவு செய்து வெளில போக சொல்லுங்க, கூட்டிட்டு போயிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறோம், டிசி தரோம், கூட்டு போயிடுங்க. அனுப்பி விட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கற்றலில் குறைபாடு அப்படின்னு ஒரு வியாதி இருக்குங்க. பல பேருக்கு தெரியாது. டிஸ்லெக்சியா அப்படின்னு அதுக்கு பேரு. நீங்க 9ன்னு போர்டுல எழுதுனீங்கன்னா அந்த பையனுக்கு அது 6ஆதான் தெரியும். அவன் கண்களுக்கு அவன் எழுதுகிற போது 6ன்னு எழுதும். அது கற்றலில் குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை. அது பல பேருக்கு தெரியாது. இப்ப கேட்டுட்டு இருக்கிற பல பெற்றோர்களுக்கு தெரியாது. அது ஒரு வியாதி, அது ஒரு 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 பிரச்சனை, குறைபாடு. அது வியாதின்னு கூட சொல்லக்கூடாது. அப்ப ஒரு குறைபாடு, கற்றலில் குறைபாடு. ஒரு பையன் சரியா படிக்கல அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் முதல்ல அவனுக்கு பிராண்ட் பண்ணக்கூடாது. இவன் ஒரு மக்கு, இவன் முட்டாள். இல்ல, ஏன் அவன் படிக்கலன்றத நம்ம யோசிக்கணும். என்ன குறைபாடு இருக்கு? ஏன் அவன் மெதுவா எழுதுறான்? ஏன் அவன் தப்பு தப்பா எழுதுறான்? என்ன பிரச்சனை? யாருக்குமே தெரியல. அது அவனை பள்ளியிடத்தை விட்டு தூக்கி போட்டாங்க. அவனுக்கு பிரச்சனை, அவனால எழுத முடியாது, வேகமா பண்ண முடியாது, பாக்குறது புரிஞ்சுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலக்கி வைக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்றான், 6வதுல இருந்து வெளில தூக்கி, அவர்கிட்ட நம்ம பேட்டி கேட்டப்ப சொல்றாரு, நீங்க 6th டிராப் அவுட் தானே? டிராப் அவுட் இல்லைங்க, த்ரோன் அவுட்டுங்க. என்ன தூக்கி போட்டாங்க. லாட்டரி சீட்டு வித்துருக்கிறான், ஆட்டோமொபைல் கடையில வேலை பார்க்கறான், மெக்கானிக் கடையில வேலை பார்க்கறான், இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள புரியுது, மனசுக்குள்ள தெரியுது, நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா எதுவுமே வரல. ஆனா ஆசை மட்டும் இருக்கு அவனுக்கு. அப்ப அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு போறான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், டேய் நீ எங்கடா போற அப்படின்னு. நான் பள்ளி படிக்கிறேன், நீதான் பள்ளியோடத்தை விட்டுட்டியே அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், இல்ல, அப்ப இந்த டுட்டோரியல்னு ஒண்ணு உண்டு. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு வீட்டுல இருந்தே டுட்டோரியல்ல படிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. 10வது ஃபெயிலா, டுட்டோரியல்ல சேர்ந்து நீங்க பார்க்கலாம். அது மாதிரி அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் படிக்கிறேன்டா டுட்டோரியல் காலேஜ்ல. இவன் கேட்கறான், அப்படி படிக்கலாமாடா? படிக்கலாம்டா அப்படின்னு. இந்த மாணவன் 8ஆம் வகுப்பு டுட்டோரியல்ல போய் சேர்றான். டுட்டோரியல்ல போய் சேர்றான். சேர்றதுக்கு முன்பே அவங்க அப்பா அம்மா எல்லாம், ஏன்டா எதுக்கு, உனக்குதான் படிப்பு வரலன்ட்டாங்கல்ல, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு. இல்ல நான் படிக்கணும். டுட்டோரியல்ல போய் 8ஆம் வகுப்பு சேர்றான். நான் விரைவா, நேரம் இல்லாததுனால சொல்றேன். அவன் என்ன பண்றான், எப்படி படிச்சிருக்கான் அப்படின்னா, மெக்கானிக் கடையில வேலை பார்க்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தை கிழிச்சிட்டு வந்துருவானா. அந்த 10 பேஜ் இருக்கு ஒரு பாடம்னா, அந்த 10 பேஜை கிழிச்சிட்டு மெக்கானிக் கடையில வேலை பார்த்துட்டு அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கும் பாருங்க, அந்த பேஜையே பார்த்துக்கிட்டே இருப்பானா. அவனுக்கு எதுவும் புரியாட்டி கூட அதை பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்படியே மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படிதான் ஒவ்வொரு பாடமாக படிக்கிறான். அப்ப கூட பேட்டியில அவர் சொன்னார், சார் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் களிமண்ணாடா இருக்கு உன் தலையில அப்படிப்பாங்க. அப்படி சொன்னா எல்லாரும் பெருமைப்படணும். நாளைக்கே உங்க டீச்சர் உன் மண்டையில என்ன களிமண் இருக்கான்னா சந்தோஷப்படுங்க. என்னன்னா மணல் இருக்குல்ல, மணல் தண்ணியை சீக்கிரமா உறிஞ்சுக்கும், சீக்கிரமா அந்த தண்ணி போயிடும். களிமண் தான் தண்ணியை எடுப்பதற்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த தண்ணி அப்படியே இருத்தல் இருக்குல்ல, அதுக்கும் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை விரைவாக ஃபாஸ்ட் லேர்னர்னு வைங்க. ஒரு விஷயத்தை விரைவா கத்துக்கிட்டீங்கன்னா விரைவா மறந்துடுவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப புரிஞ்சு யோசிச்சு கேள்விகள் கேட்டு கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டீங்க. பல ஸ்டூடெண்ட் காலாண்டு பரீட்சையில எழுதுனதை காலாண்டோட மறந்துருவாங்க, மிட் டேர்ம்ல எழுதுனதை மிட் டேர்மோட மறந்துருவாங்க. காரணம், இரவு ஃபாஸ்டா லேர்ன் பண்ணியிருப்பாங்க, காலையில பரீட்சை எழுதுவாங்க, மதியம் மறந்துருவாங்க. அப்படி இல்லை, இந்த பையன் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். தானே மீண்டும் மீண்டும் படிப்பது, மீண்டும் மீண்டும் அதை புரிஞ்சுக்க முயற்சிப்பது. இதுல கூட இருக்கிற பையன் அவனை போட்டு கொடுத்துருவான் இருக்கு. சார் இவன் வேலையே பாக்குறது இல்லையா, இங்க கடையில உட்காந்துக்கிட்டு ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அவரு அடிப்பாராம், மட்டார் மட்டார். உன்னதான் பள்ளிக்கூடத்துல இருந்து துரத்தி விட்டாங்க இல்ல, இப்ப என்னடா பண்ற?
ஆனாலும் அந்த மாணவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 10ஆம் வகுப்பு பார்டர்ல பாஸ், 12ஆம் வகுப்பு பார்டர்ல பாஸ். அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்னடா அது அப்படின்னா, ஆனா அவனுக்கு மட்டும் ஆசை, அப்படியே பாஸ் பண்றான். எங்கேயும் இடம் கிடைக்கல. டுட்டோரியல்ல படிச்சவங்களை சேர்த்துக்க மாட்டாங்களாம். அதுவும் பார்டர்ல பாஸ் பண்ணியிருக்கான். அப்படி இப்படின்னு போட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் ஒரு கல்லூரியில கிடைச்சிருக்கு. அங்க அவன் லெட்டர் எழுதி இருக்கிறான், எனக்கு ஒரு இடம் கொடுத்தா நான் படிப்பேன், நான் ஆசையா இருக்கேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் அங்க இடம் இருக்கு. பிரின்சிபால் கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி உனக்கு பிரின்சிபால்னே எழுத தெரியல, அதுலயே 3 தப்பு இருக்கு, நீ எல்லாம் என்ன பண்ண போற, போய் வேலையை பாரியா அப்படின்றது. இல்லைங்க நான் படிக்கணும் என சொல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கான். அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் பாஸ் பண்ணிட்டான். நான் விரைவா சொல்றேன் அந்த கதையை, வாய்ப்பு வருகிற போது உங்களிடத்தில் நான் அந்த கொரோனா காலம் முடிஞ்சு நேரடியா அதை இன்னும் கூட டீட்டெயில்டா சொல்றேன். அதையும் பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி தேர்வு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இது மாதிரி ஏராளமான, உலகத்திலேயே மிகவும் கடினமான தேர்வு அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வு தான். உங்க பிள்ளைகள்லாம் ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும்னா யூபிஎஸ்சி தான் எழுதுவீங்க. அந்த யூபிஎஸ்சியை பத்தி அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு நாள் அவன் ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்கான். அந்த டாக்டர் வெயிட் பண்ணணும்ன்றப்ப யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்திருக்கிறது. அதை பார்த்த பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த டாக்டர் அந்த அறையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான். யூபிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு போல இருக்குன்னு அப்படியே புரட்டி பார்த்துட்டே இருந்திருக்கிறப்ப டாக்டர் வந்துடுறாரு. யார கேட்டுடா என்னோட இதை திறந்த, பீரோவை திறந்த, நீ எல்லாம் என்ன பெரிய யூபிஎஸ்சி ஐடியா, நீ இது என்ன தெரியுமா உனக்கு, எதுக்கு இதை எடுத்த, போடா, வேலை தேடி வந்தியா, என்ன தேடி வந்த அப்படின்னு முட்டி போட வைக்கிறார். முட்டி போட வச்சு அமுச்சு விட்டார். நீ லாய்க்கப்பட மாட்ட, திமிரு பிடிச்ச பையன் அப்படின்னு. ஆனாலும் இவனுக்கு ஒரு எண்ணம், யூபிஎஸ்சி எழுத முடியுமா. இவன் போய் பலர்கிட்ட சொல்றாங்க, தம்பி ஒரு கனவு காணலாம், அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா, யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியுமா, எத்தனை பேர் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணல தெரியுமா, உனக்கு என்ன குறைபாடு இருக்கு உனக்கு தெரியுமா, நீ கற்றலில் குறைபாடு இருக்கிற ஒரு பையன், இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது தம்பி, போப்பா, யதார்த்தமா யோசி, எதை செய்ய முடியுமோ அதை யோசி அப்படின்னு சொல்லி பலரும் அனுப்புறாங்க. ஆனா அவன் போய் எழுத போகிறான். அந்த இளைஞனுக்காக ஃபாஸ்டா எழுத முடியாது. 200 பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். அவனால ஒரு 100 கொஸ்டினுக்கு மேல எழுத முடியல. ஏன்னா அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எழுதுறான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், 2வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், 3வது அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். பலரும் சொல்றாங்க உன்னால முடியாதுன்னு சொன்னமே, ஆனாலும் எழுதுறான். அப்போது அந்த இளைஞன் ஒன்றை கண்டுபிடிக்கிறான், மத்தவன் எல்லாம் 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி 150 மார்க், இந்த பையன் 100 கொஸ்டின் அட்டன் பண்றான், 90 மார்க் வாங்குறான். அப்ப அவனுக்கு புரியுது நம்மளால முடியும், ஆனா வேகமா முடியல. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறான், முயற்சிச்சுக்கிட்டே இருக்கிறான். 5வது அட்டெம்ப்ட் நண்பர்களே, 5வது அட்டெம்ப்ட்ல அவன் கிளியர் பண்றான். உலகத்தின் மிகவும் கடினமான தேர்வாக கருதப்படுகிற யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரான். தமிழ்நாட்டுல கேடர்ல பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க். வியந்து போகிறது உலகமே. ஒரு 6ஆம் வகுப்பு பள்ளியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவன், த்ரோன் அவுட், ஐஆர்எஸ் ஆபீசராக மாறுறான். அவர் பெயர் தான் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ். நீங்க வெண்ணும் இல்ல, என்னுடைய பேசும் தலைமைன்ற நிகழ்ச்சி இருக்கு, நந்தகுமார் ஐஆர்எஸ் பேசும் தலைமை அப்படின்னு கூகுள்ல போட்டு பாருங்க, அந்த பேட்டி வரும். உங்க குழந்தைகளுக்கு போட்டு காண்பியுங்கள். நான் இந்த பள்ளியினுடைய துணைத் தலைவருக்கு சொல்வேன், உங்க பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சு அந்த பேட்டியை போட்டு காண்பியுங்கள். ஒரு 6ஆம் வகுப்பு படிப்பே வராது என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட, நண்பர்களால் மக்கு என கேலி கிண்டல் செய்யப்பட்ட, லாட்டரி டிக்கெட் வித்த, ஆட்டோமொபைல் ஷாப்ல வேலை பார்த்த, இவ்வளவு குறைபாடு உள்ள ஒரு இளைஞன் ஐஆர்எஸ் ஆபீசரா மாறுறான். அந்த பட்டத்தை வாங்குற போது
அப்போது குடியரசுத் தலைவரா இருந்த அப்துல் கலாம் சொன்னாராம், நந்தகுமார் யூ ஆர் அ மிராக்கிள் அப்படின்னாராம். நீ ஒரு அதிசயம். எல்லோரும் முடியாது என்கிற போது எவன் ஒருவன் அதை முடித்து காண்பிக்கிறானோ அவன்தானே அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயமான குழந்தைகள் தான் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த எண்ணத்தை விதைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்களுக்கு சொல்வேன், மாணவர்களுக்கு சொல்வேன், பெற்றோர்களுக்கு சொல்வேன். எல்லோராலும் முடியும். எல்லோராலும் சாதனைகளை நிகழ்த்த முடியும். எல்லோருமே அதிசயமானவர்கள். அந்த எண்ணத்தை விதைச்சிட்டே இருக்க. இந்த பழமொழியை தூக்கி போடுங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி இல்லைங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது, அதெல்லாம் இல்லைங்க. நம்ம துணைத் தலைவர் சொன்னாரே, மனிதனே பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பெரும் கனவு, பெரிதினும் பெரிது கேட்கிற அந்த சிந்தனை தானே ஒரு மிகப்பெரிய விமான வடிவில் ஒரு விஞ்ஞான ஒரு கண்டுபிடிப்பாக வந்தது. அப்படி யோசிக்க உங்களை கேட்பேன். அதுதான் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியாக நான் நினைக்கிறேன். பெருசா யோசிங்க, பெரிய சிந்தனைகளோடு வாருங்கள். நான் பெரிய ஆளா வருவேன். நான் அப்படி வந்து இந்த என் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பேன், என் கிராமத்துக்கு பெருமை சேர்ப்பேன், என் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பேன், என் ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்ப்பேன் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள் நண்பர்களே. நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மரணம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டெத்துன்னு சொல்றாங்கல்ல, இறப்பு, மரணம் என்பது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போது அவர் சொன்னார், தம்பி, மூச்சை நிறுத்தி கொள்வதல்ல மரணம். ஒரு மனிதன் மூச்சை நிறுத்தி கொள்வதல்ல மரணம், முயற்சியை நிறுத்துவதற்கு பெயர்தான் மரணம் அப்படின்னார். ஒரு மனிதன் எப்போது தனது முயற்சியை நிறுத்தி கொள்கிறானோ அவன் நடைவினமாக போய்விடுகிறான் அப்படின்னு சொன்னார். அதனால பெரும் கனவு காணுங்கள், அந்த கனவுகளை நோக்கி முயற்சியுங்கள், நடைபோடுங்கள் என்கிற செய்தியை சொல்லி இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய கல்வி குழும துணைத் தலைவருக்கு எனது நன்றிகளை சொல்லி, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளே, கொரோனா காலம், ரொம்ப பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். இந்த காலத்தை மீண்டு வர முடியும். ஒரு நல்ல நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல பள்ளிகள்லாம் திறக்க இருக்கிறது. நாம் மீண்டும் வசந்த காலத்தை நோக்கி நகர இருக்கிறோம். பாதுகாப்பாக இருங்கள். பெரும் கனவோடு உங்கள் வாசலில் இருந்து வெளியே வாருங்கள். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, நாளை எங்கேனும் ஒரு இடத்தில் பேசுகிற போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைகளின் வரலாற்றை பற்றி, எப்படி ஒரு நந்தகுமார் ஐஆர்எஸை பற்றி நான் பேசுகிறேனோ அப்படி உங்களை பற்றி, உங்கள் பெற்றோர்களை பற்றி, உங்கள் ஆசிரியர்களை பற்றி, உங்கள் கல்வி குழுமத்தின் தலைவரை பற்றி யாரேனும் ஒருவர், யாரோ ஒருவரிடம் பேசக்கூடிய, வரலாறு படைக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்கிற மகத்தான செய்தியை சொல்லி, இந்த அருமையான நாளில் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய கல்வி குழுமத்திற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Happy morning, sir. வணக்கம். வணக்கம்மா. I am Dr. Mahna Sanjum, Sri Shatyan. How did you get interest in Tamil? Give us some idea, sir. தமிழ்ல ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னாங்க, நான் படித்ததே தமிழ் வழி கல்விதான். அதுவும் இல்லாமல் இந்த இந்த கேள்வியில இன்னொரு பார்வையும் இருக்கு. உங்க அம்மா மேல எப்படி உங்களுக்கு பாசம் வந்தது அப்படின்ற கேள்வியும், உங்களோட தாய்மொழி மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்ற கேள்வியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்மா. நான் சொல்வது நம்ம தாய்மொழி. நீங்க இப்படி கேட்டிருந்தாதான் வியப்பு. உங்களுக்கு ஆங்கிலத்துல எப்படி ஆர்வம் வந்தது, பிரெஞ்சுல எப்படி ஆர்வம் வந்ததுன்னு கேட்டா அது வியப்பு. நம்ம தாய்மொழி, அதுல ஒரு பெரிய ஆர்வம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட தமிழ் ஆசிரியர்கள்மா. தமிழை பற்றி சொன்னதா இருக்கலாம். இதோட இன்னொரு கூடுதல் செய்தியும் சொல்வேன் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். நான் படித்தது இன்ஜினியரிங். ஆனால் நான் படித்த படிப்பு இல்லாத எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு பாத்தீங்களா, அந்த தனித்திறமை தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையா மாறி இருக்கு. நான் ஒரு இன்ஜினியரா இருந்திருந்தா கூட இந்த அளவு சம்பாதிச்சிருப்பேனா, இந்த அளவு என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்குமா, இந்த உயரத்தை தொட்டிருப்பேனா அப்படிலாம் தெரியல. அதனால நான் மீண்டும் இந்த குழந்தை அழகான கேள்வி கேட்டதோட இணைத்து சொல்றேன்,
எனக்கு தமிழ் மொழியின் மீது ஒரு ஆர்வம் என் தமிழாசிரியர் ஏற்படுத்தியது. அப்படி உங்க குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ, உங்க குழந்தைகளுக்கு எதுல திறமை இருக்கிறதோ அதை கண்டுபிடிங்க. மதிப்பெண் மட்டுமல்ல ஒரு குழந்தைகளுக்கான அளவுகோல். அந்த திறமையை கண்டுபிடிச்சு, அந்த குழந்தைக்கான ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அதை வளர்த்தெடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு கூடுதல் செய்தி, நமக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அந்த வேலையை செய்யறப்ப நமக்கு களைப்பா தெரியாது. இது வேலைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். இப்ப பாருங்க, எனக்கு டைம் கொடுத்தது சார் 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ. இதே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்லியிருந்தா டைமை பார்த்துக்கிட்டே நிறுத்தியிருப்பேன். எனக்கு பிடித்ததுனால நேரம் போனதே தெரியல. ரொம்ப காலதாமதமா நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். அதனால ஆர்வத்தை உங்களுடைய வாழ்க்கையாக்க முயற்சிங்க. எனக்கு என் தமிழ் ஆர்வத்துக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் தாமா காரணம். நன்றி ஐயா. நன்றிமா, நன்றிமா. Happy morning, sir. Myself Nakshatra of grade 8. Can you share few words how an ideal journalist should be? What are the good qualities a journalist should incorporate in their profession to be successful? ஜேர்னலிசம் என் துறை சார்ந்து நீங்க கேக்குறீங்க. நான் மாணவர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான பதிலாகவே நம்ம தர பார்ப்போமா. அது மற்றவர்களையும் என்கேஜ் பண்ணும் அப்படின்றதுனால, எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சாலும், ஆசிரியர் இருக்கலாம், இல்ல பெற்றோர்கள் எந்த வேலை வேணாலும் செஞ்சிருக்கலாம், அந்த வேலையின் மீது உங்களுக்கு அளப்பரிய மரியாதை இருக்கணும். நீங்க எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், அந்த வேலையின் மீது உங்களுக்கு அளப்பரிய மரியாதை வச்சிருக்கணும். அந்த வேலையை நீங்க ரொம்ப பிடிச்சு செய்யணும். அந்த வேலையை நேர்மையா செய்யணும். அந்த நேர்மைக்கு என்ன அளவுகோல் அப்படின்னா, நம்ம மனசாட்சிப்படி செய்யணும். அந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யணும். இது எல்லா வேலைக்கும் பொருந்தும். அது ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் பொருந்தும், ஆசிரியரா இருந்தாலும் பொருந்தும், பியூனா இருந்தாலும் பொருந்தும், முடித்திருத்துபவராக இருந்தாலும் பொருந்தும். முதல்ல அந்த வேலையின் மீது உங்களுக்கு அளவு கடந்த ஆர்வம், அந்த வேலையை நேர்மையாக அட்டன் பண்ணணும். எந்த வேலையும் மனசாட்சிப்படி செய்யணும். அது எல்லாத்துக்கும் பொருந்துமா. அதனால இந்த கேள்விக்கான விடை பொதுவாக சொன்னா, எந்த வேலையிலும் ஒரு நேர்மை இருக்கணும். எந்த வேலையின் மீதும் நம்ம அப்ரோச் பண்றப்ப அதன் மீது ஒரு கனிவு இருக்கணும். இப்ப நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறேன், எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரெம்டிசிவர் மருந்து அப்படின்னு ஒண்ணு கொரோனா டைம்ல யாருக்குமே கிடைக்கல, எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா தன்னுடைய மகன் கொரோனா ஐசியூ வார்டுல இருக்கிறாப்புல, இங்க சென்னையில கியூல நிக்குது. அந்த அம்மா சொல்லுது, 3 நாளா நின்றுட்டு இருக்கேன், ரெம்டிசிவர் கிடைக்கல, ரெம்டிசிவர் இருந்தாதான் பையன் பொழப்பான்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுகிற போது, அதை மதியானம் செய்தியில் நான் பாக்குறேன். பார்த்த உடனே யோசிச்சு பாக்குறேன், என் அம்மாவை நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறேன். என்ன இது கொடுமை, ஒரு தாய் பையன் அங்க மூச்சுக்கு திணறிட்டு இருக்கிறான், இங்க 3 நாளா ராப்பகலா சாப்பிடாம கியூல இருக்கேன் அந்த அம்மா அப்படி என்று அன்றைக்கு இரவு நான் நடத்துற கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கிறேன். நாங்க தான் அந்த தலைப்பு எடுத்து பேசுறோம். அப்போது கேட்கிறேன், உறவினர்களை, பெற்றோர்களை, பிள்ளைகளை கியூல நிறுத்தி வச்சுட்டு மருத்துவமனைகளை என்ன செய்யுது, அரசு என்ன செய்யுது என்ற கேள்விகளை எழுப்புறேன் அஸ் ஒரு ஜேர்னலிஸ்டா. உங்களுக்கு நீங்க மீண்டும் இப்போது கேள்வி நேரத்தை பார்த்துட்டு அரசு உத்தரவை நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். மறுநாள் காலையிலேயே உத்தரவு வருது அரசு கிட்ட, இனி மருத்துவமனையை ரெம்டிசிவருக்கான பொறுப்பு எடுத்துக்கணும், பெற்றோர்களை, உறவினர்களை அலைகழிக்க கூடாது அப்படின்னு. அப்ப இதன் மூலம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது நம் பாதிப்பாக நினைக்கணும், நமக்கு ஏற்பட்ட துயரமாக நினைக்கணும், அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்ப அந்த ஹானஸ்ட் அப்ரோச் தாமா the best quality for any profession. Thank you, sir. Thank you. Good morning, sir. My name is Kinsley sir from grade 7, sir. What is my responsibility as a student to empower our country, India? நான் உங்களை கேட்கிறேன்ப்பா, என்ன குணம் இருந்தா இந்தியாவை, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் சொன்னார் நான் தான் சிறப்பு விருந்தினர். இப்ப நான் ஒரு இன்டர்வியூவரா நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவை உயர்த்துவதற்கு நீ என்ன செய்ய போறா? இந்தியாவை வல்லரசாக்குவதற்கு உன்னுடைய பங்களிப்பு என்னப்பா? என்ன செய்வீங்க?
Sir, my ambition is to be an archaeologist, sir. So I am thinking to research about the old things of our India and to make our India as a new country. எக்ஸலன்ட். எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. எக்ஸலன்ட், வெரி குட், வெரி குட். இப்படி ஒரு துறையை நான் தேர்ந்தெடுப்பேன், தொல்லியல் ஆய்வு, தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற இதெல்லாம் நம்ம ஒரு பசங்க யோசிக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். இப்படி ஒரு சிந்தனையை பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். ஏன்னா பலருக்கும் இன்ஜினியர், டாக்டரை தாண்டி மத்த என்ன ப்ரொஃபஷன் இருக்குன்னே கூட தெரியாது. அதாவது நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றேன்ப்பா. நம்முடைய வரலாற்று பெருமிதங்கள் இறந்த காலம்தான் எதிர்காலத்திற்கான பாதையை நமக்கு தரும். நம்முடைய பெருமிதங்கள், இன்னைக்கு ராஜேந்திர சோழன் பிறந்த நாளுக்கு அரசு விழா கொண்டாட போறாங்க. இப்ப நம்ம யாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஒரு தமிழ் மன்னன் பல நாடுகளை கடல் கடந்து போய் வெற்றி கொண்டிருக்கிறான். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது எப்படி அமெரிக்காவின் பென்டகன் இருக்குதோ இப்போ, அதுபோல கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற ஒரு நகரம் உலகத்தின் பல நாடுகளின் தலைநகரமாக இருந்திருக்கிறது. அதை செய்தது ஒரு தமிழ் பேரரசன். சோ இதை படிக்கிற போது நமக்கு ஒரு பெருமித உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த பெருமிதத்தை நான் மீட்டு கொண்டு வருவேன், அதை ஒரு புதிய இந்தியாவுக்கான வாசலாக அமைப்பேன்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி. கட்டாயம் உன்னுடைய எண்ணம் ஈடேறும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தம்பி. நன்றி. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். புரியலமா? கொஞ்சம் திரும்ப கேளுங்க. கிளியரா இல்ல. யாராவது அந்த क्वेश्चन என்னன்னு திரும்ப எனக்கு இது பண்ண முடியுங்களா? What is the most important? உங்க பேரை அறிமுகப்படுத்திக்கீங்கம்மா. ஹோஸ்ட் அவங்க சார் இருக்காங்களா? அவங்க கேக்குறது எனக்கு சரியா விழல. Pratik Raj, you have to be a little clear. You're asking for the most important thing in. What is the most important thing that you have learned from your very first interview? Okay, do one thing. You can come to the next question. Meanwhile, you can type your question in the chat window. We will ask our chief guest. Okay, we can move to the next. Sir, he is asking that what is the most important thing he learned from his first interview. Okay. Okay, என்னோட முதல் நேர்காணல் இல்லைங்களா? கரெக்ட். ஆமாங்க. ஓகே, அதாவதுங்க நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பேசும் தலைமை தான் எடுத்தேன். அப்போ எப்போதுமே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், நம்ம சரியா செய்யறோமா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்படிதான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். நீங்க அந்த மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்னு போட்டு பேசும் தலைமைன்னு போட்டா பார்க்கலாம். நான் இன்னைக்கு பண்ற மாதிரி அன்னைக்கு பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அதுல நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான அம்சம் மயில்சாமி அண்ணாதுரை, அது மாதிரி நான் நிறைய பேர் எடுத்திருக்கேங்க. அவருடைய பேட்டி ஒரு தாய் மொழியில தான் படிச்சிருக்கிறார், தமிழ் வழி கல்வி தான் அவரு படிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா மாறுறாரு. உலகத்திற்கே லீட் பண்ற ஒரு பெரிய சந்திரயான் திட்டம், மங்கள்யான் திட்டத்தை வடிவமைக்கிறாரு. அப்ப நான் அதுல இருந்து கற்றுக்கொள்வது, சாதனை செய்வதற்கு எதுவுமே தடையல்ல. நீங்க கிராமத்துல பிறந்திருக்கலாம், நீங்க தமிழ் மொழியில படிச்சிருக்கலாம், நீங்க ஏழையா இருக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம், மயில்சாமி அண்ணாதுரை பிறந்த போது ஜோதிடம் பார்த்தாங்களாம். அந்த ஜோதிடர் சொன்னாராம், இந்த பையன் 10வதுக்கு மேல படிக்க மாட்டான், இவனுக்கு படிப்பே வராது, இவன் கிரகம் அப்படிதான் இருக்கு, அதனால 10வதுக்கு அப்புறம் ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ஜோதிடர். ஆனா அவங்க அம்மா தான், இல்ல இல்ல என் புள்ள படிப்பான், அது என்ன பெரிய ஜோதிடர் சொல்றது அப்படின்லாம் படிக்க வச்சதா அவர் சொன்னார். அப்போ நான் நினைத்த அந்த முக்கியமான அம்சமா நான் பார்த்தது, எனக்கு பதட்டம் படபடப்புலாம் இருந்தது. அதை தாண்டி நான் நினைச்சது, சாதனைகள் செய்வதற்கு எதுவுமே தடையில்லை.
சாதனை செய்வதற்கு ஒன்றே ஒன்று ஊன்றுகோல். உங்கள்கிட்ட எது வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கை என்கிற ஒரு ஊன்றுகோலும் முயற்சி என்கிற இன்னொரு ஊன்றுகோலும் இருக்கு அப்படின்னு வைங்களேன். சாதனைகளுக்கு எதுவுமே தடையல்ல, சிகரங்கள் தொட்டுவிடும் தூரம் தான் அப்படின்ற அந்த முக்கியமான பாடத்தை என்னுடைய முதல் நேர்காணல் மூலம் மயில்சாமி அண்ணாதுரை மூலம் எனக்கு கிடைச்சது. நான் இந்த தருணத்தில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா, நான் கபீஸ்வர் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்களுக்கு எதனால் பத்திரிகை துறையில் ஆர்வம் வந்ததுங்க ஐயா? பத்திரிகை துறை அப்படின்றது வந்துமா என்னுடைய ஆர்வம் அப்படின்றது வந்து அரசியல், பாலிடிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நான் சின்ன வயசுல இருந்து நிறைய செய்திகள் படிப்பேன், நிறைய பத்திரிகைகள் படிப்பேன், நிறைய அரசியல் கூட்டங்கள்லாம் கேட்பேன். அப்ப வந்து எங்க இதையே யோசிச்சு பார்த்தா, இப்ப பல பெற்றோர்கள் பாக்குறீங்க, இப்போ உங்களுடைய ஒரு பையன் வந்து அரசியல் கூட்டம் பாக்குறாரு, நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏதாவது மீட்டிங் பேசுறாங்க பாக்குறாரு அப்படின்னு இருந்தா என்ன சொல்லுவாங்க? யோ, உனக்கு எதுக்கு படிக்கிற காலத்துல பாலிடிக்ஸா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்கல்ல, பெற்றோர்கள்லாம் திட்டுவாங்கல்ல. ஆனா எங்க அப்பா வந்து என்கரேஜ் பண்ணார். எங்க அப்பா வந்து அரசியல் என்னோடு பேசுவார். ஏதாவது ஒரு பேட்டி போகுது, கலைஞர் பேட்டி போச்சு அப்படின்னா எங்க அப்பா வந்து சொல்லுவார். எங்க அப்பாவுக்கு வந்து கலைஞர்னா பயங்கர உயிர். அப்போ அதை பத்தி என்கிட்ட உரையாடுவார். என்கிட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறார், நான் மாற்று கருத்து அவர்கிட்ட சொல்லுவேன். இது தப்பு, இப்படி கவர்மெண்ட் இப்படி எல்லாம் முடிவெடுக்க கூடாது. எப்ப 8வது 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பே நான் பேசுவேன். என்கிட்ட அவர் உரையாடுவார். நான் இல்லைன்னுலாம் சொல்லுவேன், அதெல்லாம் கிடையாது, இந்த முடிவு எடுத்தது தப்பு அப்படின்லாம். இப்படிதாம்மா எனக்கு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் மூலமா தான் நான், அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நான் சென்னைக்கு வந்ததுமா. ஒருவேளை என்னை விட இன்னும் கூட திறமையானவர்கள்லாம் அங்கெல்லாம் இருக்கலாம். நான் தஞ்சாவூர்காரன். ஆனா நான் சென்னை வந்தது அந்த வாய்ப்பை எனக்கு விரிவுபடுத்தி கொடுத்தது. ஓ, இப்படி ஒரு துறை இருக்கு, இப்படி எல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. இளமை காலத்தில் அரசியலின் மீது இருந்த ஆர்வம் தான் என்னை வந்து பத்திரிகை துறைக்கு இழுத்துட்டு வந்ததுமா. என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. நிறைய பெற்றோர்கள் கேட்பீங்க, ஆசிரியர்கள் கேட்பீங்க. வணக்கம் ஐயா, நான் இந்த பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சிங்க. வணக்கங்க ஐயா. முதலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய தன்னம்பிக்கை பேச்சாக இருந்தது. எங்கள் மாணவர்களுக்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உங்களை போன்ற சான்றோர்கள் எங்கள் மாணவர்களின் பெயர்களை பதிவிடுவார்கள், அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு இருந்ததுங்க ஐயா. முதலில் வாழ்த்துக்கள். வழக்கமான ஒரு கேள்வி, நம் ஒரு துறையில் பணியாற்றும் பொழுது நாம் இன்னும் அடையக்கூடிய இலக்கு என்று ஒன்றை வைத்து பயணிப்போம். அப்படி பயணிக்கிற விதத்தில் நீங்கள் ஐயா கலைஞர் அவர்களிடம் வரை சென்று நேர்காணல் எடுத்திருக்கிறீர்கள், அப்துல் கலாம் ஐயாவையும் கூட சென்றிருக்கிறீர்கள். நான் இதுவரை இவரை நேர்காணல் செய்யவே இல்லையே, நான் இவரை நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடனும் அவாவுடனும் இருந்திருப்பீர்கள் அல்லவா? அப்படி உங்களுக்கு அவா உள்ள அவர் யார்? அப்படி வாய்ப்பு கிடைத்தால் அவரிடம் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கேள்வியுடன். இந்த கேள்வியை வந்துங்க நான் விருது வாங்குறப்ப இதே கேள்வியை கேட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த தொகுப்பாளர் விருது கிடைச்சப்பையும் இந்த கேள்வியை கேட்டாங்க. எனக்கு வந்து முன்னுரையில் வந்து ரொம்ப அழகாக கவிதை நடையில நான் வந்து ஒளிப்பதிவு மாணவன், தங்கப்பதக்கம் பெற்ற மாணவன் அப்படின்னு முன்னோட்டம் சொன்னாங்க இல்லையா. நான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர். நான் வந்து பேசிக்கா நான் படிச்சது வந்து இன்ஜினியரிங் தாங்க படித்தேன். ஆனா ஆர்வம் தான் வந்து அரசியல் மீது, பத்திரிகை துறையின் மீது இருந்தது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஜெயா தொலைக்காட்சியில சவுண்ட் இன்ஜினியரா வேலை பார்த்தேன். இன்னும் சொல்லணும்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட பர்சனல் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் தான். அவங்க எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ, அவங்க எங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அதை ரெக்கார்ட் பண்றது, அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ற பர்சனல் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் தான். ஆனா இப்ப சவுண்ட் இன்ஜினியர் தான். ஆனா எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே, அந்த கேள்வி அந்த அம்மா ஆட்ட கேட்கலாமே, ஏன் இதெல்லாம் கேட்கல அப்படிலாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதற்கு பிறகுதான் நான் வந்து பத்திரிகை துறைக்குள்ள வருகிறேன். ஆனால் எனக்கு நிறைவேறாததுல நான் கலைஞரை இன்டர்வியூ பண்ணிட்டேன். அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு
நினைவு. அதே மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை இன்டர்வியூ பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது வந்து நிறைவேறாமையே போயிடுச்சு. என்னடா அது, ஒரு 7 வருஷம் கூடயே இருந்தோம், சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா இருந்தோம், ஒரு ஜேர்னலிஸ்டா வரப்ப அவங்க இல்லையே, அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். நான் நினைத்தது, ஏன் வந்து நீங்க இன்னும் கூட வெளிப்படையாக இருந்திருக்கலாமே, இன்னும் கூட பல விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தா இன்னைக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு விடை மக்களுக்கு கிடைச்சிருக்குமே. மக்களால் நீங்க கொண்டாடப்பட்டீங்க, மக்கள் உங்களை கொண்டாடுனாங்க, இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கலாமே, ஏன் உங்களை நீங்களே கொஞ்சம் சுருக்கி கொண்டீர்கள், ஏன் உங்களை நீங்களே அந்நியப்படுத்தி கொண்டீர்கள், தனிமைப்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பேங்க. மிகவும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால கடைசியா பெற்றோர்கள் யாராச்சும் உங்க கேள்விகள் இருந்தா நீங்க முன்வைக்கலாம். ஏன்னா குழந்தைகள் கேட்டாங்க, ஆசிரியர்களும் கேட்டாங்க. பெற்றோர்கள் உங்க தரப்புல ஏதாவது கேள்வி? நான் துணைத் தலைவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது நேரம் இல்லாதனால என்னோட வேண்டுகோள், ஒரு எதுவுமே காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சி, ஒரு சினிமா எது பார்த்தாலுமே டேக் ஹோம் அப்படிம்பாங்க. நீங்க எதை எடுத்து செல்கிறீர்கள் அதான் ரொம்ப முக்கியம். யாராவது ஒரு மாணவர் வந்து, நான் இவ்வளவு நேரம் உரையாடி இருக்கேன், என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, இந்த உரைக்கு பிறகு உங்களுக்கு என்ன சிந்தனை ஏற்பட்டுச்சு அப்படின்றது ஒரு 30 நொடிகள்ல சொல்ல முடியுமா? யாராவது ஒரு மாணவர், நான் உங்கள்ட்ட இருந்து இதை கத்துட்டேன், இனி இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா, நான் எதை ஆசைப்பட்டாலும் ரொம்ப பெருசா ஆசைப்படணும்னு நினைக்கணும், அதை செய்யறோம் கரெக்டான டைம்ல செய்யணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். Sir, we got a self confidence. எல்லாத்துக்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் தம்பியா. மகிழ்ச்சி. நம்ம எது பண்ணாலும் நம்ம பிறந்த மண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. எக்ஸலன்ட். நம்மளுக்கு எது வருதோ, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். வெரி குட். சொல்லுங்கம்மா. கேளுங்க. Sir, my name is Pradaya. I am from grade 3. Sir, how to get success in IAS, sir? IAS? Yes, sir. நீங்க IAS ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? Yes, sir. வெரி குட். பெரிதினும் பெரிது கேக்குறீங்க. அதுல எது ஒண்ணு? சொல்லுங்க. That is my matter, sir. That is my that is her goal. அதான் உங்களுடைய goal. எக்ஸலன்ட்ங்க. ரெண்டு விஷயம் தான். சக்சஸுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, சக்சஸுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு. உண்மையிலேயே என்ன இதுன்னா, எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது அப்படின்றதுதான் சக்சஸுக்கான ஷார்ட்கட் ரூட்டே. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஷார்ட்கட். எந்த சக்சஸுக்கும் எந்த சாதனைகளுக்கும் குறுகிய வழி அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இப்ப IAS ஆகணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுது, ரொம்ப சந்தோஷம். இந்த வயசுல இப்படி ஒரு எண்ணம் வருவது, இதுதான் சரியான டைம். அப்ப அந்த சக்சஸ் அப்படின்னா, நான் IAS ஆகணும். இப்போ ஒரு பெண் கூட குறிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐ எம் டாக்டர் அப்படின்னு சொல்லி. அந்த நீங்க வந்து அத முதல்ல IAS, நான் ஒரு IAS ஆபீசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி எண்ணத்தோடே இருங்க. நான் ஒரு IAS ஆபீசர், நான் IAS ஆபீசர் தான் ஆக போறேன் அப்படின்றது. ரெண்டாவது முக்கியமான அம்சம், பெற்றோர்கள் அதுக்கு அவங்கள தயார்படுத்துறது. மூணாவது முக்கியமான விஷயம், எந்த துறையா இருந்தாலும், இப்ப நம்ம துணைத் தலைவர்லாம் இருக்கிறாங்க, கல்வி குழுமம், கல்வி சூழல் தான் ரொம்ப முக்கியங்க. எல்லா இடங்களிலும் தூவுகிற விதைகள் முளைப்பதில்லை. விதைகளுக்குள் உயிர் இருந்தாலும், விதைகளுக்குள் வீரியம் இருந்தாலும், எல்லா இடங்களிலும் வீசி எறிகிற விதைகள் முளைப்பதல்ல.
முளைக்கக்கூடிய சூழல் அமைகிறது ரொம்ப முக்கியம். அப்ப பள்ளிகள் வந்து நான் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்வேன், ஒவ்வொருவரினுடைய தனித்திறமைகளை கண்டறிவதுதான் ஆசிரியர்களினுடைய நோக்கம், பள்ளிகளினுடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம் வச்சு எவால்வேட் பண்ணி மார்க் இல்ல, அந்த பையனுக்கு அந்த திறமை இருக்குதா அப்படின்றது. சோ என்னுடைய இதுன்றது இந்த டைம்ல நீ ஐஏஎஸ் ஆகணும்னு யோசிச்சது பாத்தீங்களாமா, அதுவே பெரிய இதுதான். இதுல இன்னொரு கூடுதல் செய்தி உங்களுக்காக ஒண்ணு சொல்றேன். நந்தகுமார் ஐஆர்எஸ்ட கேட்டேன், எப்படி சார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி சார் இருந்தது, என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, நீங்க வந்து ஒரு டிராப் அவுட்ன்றப்ப அவர் சொன்னாரு, சார் 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிச்ச விஷயம் தான் சார் யூபிஎஸ்சிலையும் கேட்பாங்க, அதனோட அடுத்த படிநிலை தான், அடுத்த பரிணாமம் தான், நெக்ஸ்ட் லெவல் தான் இருக்கும்னாரு. அதனால நான் சொல்றது, அந்த சக்சஸுக்கு எல்லா தேர்வுகளுக்குமே ஒண்ணு, படிக்கிறத புரிஞ்சு படிங்க. இப்போ ஒரு பையன் இன்னைக்கு ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கினாரு, அவர் பேர் தெரியுமா யாருக்கும் இந்தியாவுல? நீரஜ் சோப்ரா. வெரி குட். நீரஜ் சோப்ரா ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் நல்லா ஈட்டி எரியணும்ன்றதுதான் என்னோட கோலா இருந்தது, என்னோட ஆசையாக இருந்தது, தங்க பதக்கம் வாங்குவேன்னு நான் நினைக்கல, நான் சிறப்பாக வீசுவேன்றதுதான், நான் தங்க பதக்கத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்றார். என்னுடைய எண்ணம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக ஈட்டி எறியணும். அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது, நீங்க மதிப்பெண்ணெல்லாம் நினைக்க கூடாது, நான் எழுதுறேன் 100 மார்க் வரணும், ஐயோ 100 மார்க் வரலையே, ஃபெடப் ஆகாதீங்க. உங்களுடைய நோக்கம், நான் சிறப்பா எழுதுவேன், நான் எனக்கு புரிந்ததை சிறப்பாக எழுதுவேன். அதுபோல ஒரே ஒரு எண்ணத்தோட இருங்க. இதுக்கு தயாராகிறது ஒவ்வொரு படிநிலை தான். நீங்க படிக்கிற இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா, 2ஆம் வகுப்பு ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா, 3ஆம் வகுப்பு புரிஞ்சு படிங்க. இதுதான் நாளைக்கு இன்னொரு வெர்ஷன்ல வரப்போகும். அதனால அந்த பேஷன், அதற்காக படிங்க. நான் ஐஏஎஸ் ஆக போறேன்ற அந்த அப்துல் கலாம் சொன்ன அந்த கனவுகளோடு படிங்க. ஆனா குறிப்பா இது போன்ற விஷயத்துல நான் அதோடு நிறுத்த மாட்டேன். பள்ளிகளினுடைய உதவி, பெற்றோர்களினுடைய வழிகாட்டுதல் உதவி ரொம்ப முக்கியங்க. அத வந்து நம்ம துணைத் தலைவர் இந்த குழந்தைகளினுடைய கனவுக்கு பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்புறேன். கண்டிப்பாங்க ஐயா, அதுதான் நம்மளுடைய. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நான் பேரண்ட். நீங்க சொன்னீங்க இல்லையா டேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு இருக்கலாம். அஸ் அ பேரண்டா இன்னைக்கு நான் அதை ஃபீல் பண்றேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் பிசி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்கூல்ஸ்ல கெஸ்ட் இன்வைட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, ஒரு சினி ஆர்டிஸ்டோ டிராமா ஆர்டிஸ்டோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, பிளஸ் அந்த ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அது ரீச் ஆகும். இல்ல இருக்கதான் இருக்கு. ஆனா எனக்கு அவ்வளோ அவேர் இல்லை. ஐம் சாரி டு சே திஸ், பட் எனிவே ஆஸ் அ கெஸ்ட் you are a right choice for this occasion. Definitely I should definitely convey that. எனக்கு உங்களை கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஃபுல் உங்களோட அனுபவம், உங்களோட அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வண்டர்ஃபுல். ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டா எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது டெஃபினட்டா ஒரு பொக்கிஷன் தான். இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த அக்கேஷன் வண்டர்ஃபுல் ப்ரெஷியஸ் திங் எனக்கு அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் அந்த ஃபுல் அந்த பிசி சார் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வண்டர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க இது வரைக்குமே. டெஃபினட்டா இன்னும் அங்கதான் கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னு நான் டெஃபினட்டா நம்புறேன். ஹியர் ஆஃப்டர் உங்களோட அந்த பேட்டிகளை பார்க்கணும்னு எனக்குள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்தாச்சு. அப்புறம் உங்களோட அந்த பயணம் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் பண்ணி உங்களோட அந்த எதுல உங்களோட இன்ட்ரெஸ்டோ, வாட் எவர் பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லலாம், டீச்சர்ஸ் ஒன்று சொல்லலாம், குழந்தைங்களை எப்படி வேணா டைரக்ட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், வாட் எவர் மேபி த இன்ட்ரெஸ்ட், செருப்பு தைக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் காட்டினா he will be the winner undoubtedly. வாட் எவர் த வே, அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ். இன்ஜினியரிங் எத்தனையோ லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க, அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் காட்டினா he will be the winner. That is the basic thing. அப்படின்றத நீங்க நல்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. என்ன பிடித்தமானது அதுதான் முக்கியம். அதுல அந்த 24 hours ஸ்பெண்ட் பண்ணா அந்த 24 hours தான் இருக்காங்கன்னு திருப்பி கேள்வி கேட்க தோணும். அதை நீங்க அழகா சொல்லிட்டீங்க.
இந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த தடவை வந்து எனக்கு ஒரு போர் அடிக்கும், டு பி வெரி மச் ஃப்ராங்க். ஒரு கெஸ்டோட ஸ்பீச்சா அச்சோ அப்படின்னு இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து என்ன எசன்ஸோ அதை சார் தெளிவா பக்காவா கொடுத்துட்டாரு பிசி சார். அதனோட ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாருங்க, அது நீங்க சூப்பர்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. So I'm very much thankful to you both and the whole institution, sir. Thank you so much. நன்றி. ஏன்னா நான் விசி சாருக்கு தான் சொல்லணும். நான் பேசுறதுக்காக இந்த கருத்தை சொல்லல. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. ஒரு பெற்றோரா பொதுவா பல பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா, செலிபிரிட்டி அப்படின்றது ஒரு திரை நட்சத்திரங்களா இருக்கலாம், நாடகத்துல பெருசா பாப்புலராக இருக்கிறவங்களா இருக்கலாம், அது மாதிரியான நபர்களை ரொம்ப அழைப்பாங்க. ஆனா விசி சார் வந்து சொன்னார், அவரு ஒரு கல்வி குழுமத்தை நடத்திட்டு இருக்கிறார். ஆனா அவர் என்னிடம் சொன்ன போது, உங்க பேசும் தலைமையை நான் தவறாமல் பார்ப்பேன் அப்படின்னார். ஆக்சுவலா வந்து அதுதான் என்ன கனெக்ட் பண்ணிச்சு. பொதுவா ஜூம்ல பேசுறப்ப கொஞ்சம் கனெக்ட் ஆகாது, நம்மளால சரியா பேச முடியாதுன்ற சூழல்ல விசி சார் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்க பேசும் தலைமையை நான் பார்த்திருக்கிறேன், எங்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த விஷனரி தான். இந்த நிகழ்வு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைந்ததற்கு காரணம் நான் தொடர்ச்சியா பாக்குறேன். ஒரு ஜூம்ல இவ்வளவு பக்காவா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராமை என்கேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒண்ணு. நான் அதுக்கப்புறம் ஆடியன்ஸா பாக்குறப்ப குழந்தைகள் இவ்வளவு, நான் அதனாலதான் டேக் ஹோம் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு நான் குழந்தைகள்கிட்ட கேட்டப்ப ரொம்ப ஷார்ப்பா சொன்னாங்க. அப்ப எனக்கு புரிந்தது, அத்தனை குழந்தைகளும் ஆர்வத்தோட கேட்டு இருக்காங்க அப்படின்றது. அஸ் அ பேரண்டா உங்களோட ஃபீட்பேக் அப்படின்றது ஒரு கிராண்ட் சக்சஸ வந்து நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கட்டாயம் அதனோட விஷனரியா அந்த அந்த சிந்தனையை சிந்திச்ச விசி சாருக்கு நம்ம எல்லாருமே இந்த தருணத்துல வந்து அப்ரிசியேஷன், நம்மளுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல் சார். அது என்ன கூப்பிட்டதுக்காக இல்ல, உங்களோட அந்த தாட், அந்த பெரும் கனவுக்கு நான் நன்றி சொல்றேன் சார்.